வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோட ரேஷியோ ப்ரொபோசிஷன் கண்டினியூஸ் சீரிஸா பார்ட் 2 வந்துன்னு பார்க்குறோம். ஸோ இதுல இருக்க கொஸ்டின் எல்லாமே வந்துன்னா எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைம் லைன் கொடுத்துருக்கேன். நீங்க எஸ்எஸ்சில பர்டிகுலர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த வீடியோட வந்து என்னன்னா ரேஷியோ ப்ரொபோசிஷன் டேரக்டா நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வித் எம்டிஎஸ் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோஷனல் டூ அப்படின்னு இருக்குல்ல. எஸ்எஸ்சில இந்த ப்ரொபோஷனல் ரிலேட்டட் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னா அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும், ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஃபோர்த் ப்ரொபோஷனல். ஃபோர்த் ப்ரொபோஷனலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி அப்படின்னு வரும். இது ஏ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல், பி வந்து செகண்ட் ப்ரொபோஷனல், சி வந்து தேர்ட் ப்ரொபோஷனல், டி வந்து ஃபோர்த் ப்ரொபோஷனல். அவன் கேட்டிருக்கிறது ஃபோர்த் ப்ரொபோஷனல். எனக்கு டி தான் வேணா என்ன பண்ணுவேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன்ல. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன, ஏடி ஈக்குவல் டு சிபின்னு வரும். எனக்கு டி தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், சி இன்டு பி டிவைட் பை ஏன்னு போடுவேன். ரைட்டா? ஸோ இப்போ இந்த இதுல நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா ஏன்னு எடுக்கணும், இது எல்லாமே வந்து பின்னு எடுக்கணும், இது எல்லாமே சின்னு எடுக்கணும். இப்போ அப்படியே வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சியோட வேல்யூ பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து பி ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பியோட வேல்யூ வந்துன்னா ஏ கியூப் பிளஸ் வந்துன்னா பி கியூப் இருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம ஏயோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஏ வந்து என்ன வச்சுருக்காங்க, ஏ பிளஸ் பி வந்து என்ன ஹோல் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்டு வந்துன்னா ஏ கியூப் மைனஸ் வந்துன்னா பி கியூப் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலா, சில ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் இந்த இடத்துல நோட் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து பி ஸ்கொயர். அதாவது இதுக்கு என்னன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து ஏ கியூப் பிளஸ் வந்து பி கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூப். இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்துன்னா ஏபி பிளஸ் வந்துன்னா பி ஸ்கொயர்னு வரும். ஸோ அதே மாதிரி மூணாவது வந்துன்னா ஏ கியூப் மைனஸ் வந்துன்னா பி கியூப் வரும். ஸோ இதுக்கான என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளஸ் போட்டது இங்க வந்து மைனஸ் போடுவோம். ஏ மைனஸ் பி இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் வந்துன்னா ஏபி பிளஸ் வந்துன்னா பி ஸ்கொயர் போடுவோம். ஸோ இந்த மூணு ஃபார்முலா தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கனால என்ன போடுவோம், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி போடுவோம். ரைட்டா? ஸோ ஏ பிளஸ் பி அதே மாதிரி வந்துன்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு போடுவோம். இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூபுக்கு வந்து என்னன்னா அதே தான் வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க நமக்கு வேல்யூ வந்து போட வேண்டியதான். அப்ப இந்த இடத்துல வரும் ஏ பிளஸ் பி தான் வரும். அதே மாதிரி வந்துன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் வந்துன்னா பி ஸ்கொயர் வரும். ரைட்டா? இப்ப இங்க கீழே பாருங்களேன், இங்க என்ன இருக்குன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, நம்ம அந்த ஃபார்முலா போட தேவையில்லை. ஏன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா இந்த ஏ பிளஸ் பி இருக்கு, இங்கேயும் வந்து ஏ பிளஸ் பி இருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டினா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், இதையும் வந்து அடிச்சிடலாம்ல. அதுக்காக தான் வந்து இன்னும் போடல. பட் போட்டாலும் என்ன அப்படின்னா இது ஈஸியான ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு தான் போடும். ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல தேவையில்லை, ஏன்னா ஈஸியா வந்து அடியறனால அப்படியே வச்சுக்கலாம். இங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து என்ன ஏ ஸ்கொயர் பிளஸ் வந்துன்னா ஏபி பிளஸ் வந்துன்னா பி ஸ்கொயர் வரும். ரைட்டா? இப்ப இந்த ஏ பிளஸ் பியும் இந்த ஏ பிளஸ் பியும் சேர்ந்தா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆகும். அதுக்கு இது அடியாயிரும். ஏ மைனஸ் பியும் இந்த ஏ மைனஸ் பியும் அடியாயிரும். மிச்ச ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் வந்துன்னா பி ஸ்கொயர் வரும். கீழே வந்துன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் வந்துன்னா பி ஸ்கொயர் வரும். சரிங்களா? ஸோ இது கரெக்டா இருக்கிற ஆன்சர் வந்து என்னன்னா இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி. அப்ப சி தான் வந்துன்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இந்த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா பிளஸ் இந்த ஃபார்முலா, அதாவது இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்லிருக்காங்க, டூ நம்பர் வந்துன்னா ஏ அண்ட் பி ஆர் சச் தட் சம் ஆஃப் வந்துன்னா 6% ஆஃப் ஏ அண்ட் 4% ஆஃப் பி இஸ் வந்துன்னா 2/5 ஆஃப் சம் ஆஃப் 7% ஆஃப் ஏ அண்ட் வந்துன்னா 11% ஆஃப் பி, தென் ரேஷியோ ஆஃப் வந்துன்னா ஏ அண்ட் பி. ஸோ இந்த ரேஷியோ ப்ரொபோசிஷன் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா. இதுல சில ஷார்ட்கட்ஸ் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் வந்துன்னா இஸ் அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா ஈக்குவலன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப சம் ஆஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்களே, சம் ஆஃப் வந்து 6% ஆஃப் ஏ. சரி, நான் என்ன பண்ணா 6% ஆஃப் வந்து என்னன்னா ஏ அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். பிளஸ் அதோட ஏன்னா சம் சொல்றாங்க 4% ஆஃப் பின்னு சொல்றாங்களே, 4% ஆஃப் வந்து என்ன பி எடுத்துக்கிறேன். இந்த இஸ் வந்து என்னன்னா நான் ஈக்குவலன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 2 வந்துன்னா 5th ஆஃப் சம் ஆஃப் சொல்றாங்க. ஸோ அப்ப 2/5 ஆஃப் எதோட இதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சம் ஆஃப் 7% ஆஃப் வந்து என்ன ஏ பிளஸ் வந்து என்ன 11% ஆஃப் வந்து என்ன பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? அவங்க கொடுத்தது அப்படியே நம்ம இந்த மாதிரி வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இதை அடிச்சு வந்து என்ன ஏஎன்பியோட ஒரு அதாவது ரேஷியோல வந்து கொண்டு வர வேண்டியதான். ஸோ இந்த 5 வந்து இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், கம்ப்ளீட்டா வந்து என்ன மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும்ல. ஸோ அப்போ கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது இந்த 6 5 ஸோ 6 5 வந்து என்ன வரும்னா 30. அப்ப 30% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் ஏ அப்படின்னு வரும். பிளஸ் வந்து இங்க 4 4 5 20 வரும்.
20% ஆஃப் வந்துன்னா பின்னு வரும். ஸோ இது ஈக்குவலன் டு வந்து இந்த ரெண்டை நான் உள்ள வந்து நான் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஸோ 14 ஒன்று வரும். 14% ஆஃப் வந்துன்னா ஏன்னு வரும். அதே மாதிரி இந்த ரெண்டை வந்து என்னன்னா இந்த 11ஆல வந்து மல்டிப்ளை பண்ண ஸோ அப்போ என்ன வரும் 22% ஆஃப் வந்து என்னன்னா பி அப்படின்னு வரும் ரைட்டா. இப்போ ஏ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தாலும் பி எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரலாம். இப்போ ஏ எல்லாத்தையும் வருதுன்னா 30% ஆஃப் வந்துன்னா ஏ மைனஸ் வந்து இந்த ஏ வந்து இந்த சைடு வரட்டும். அப்ப 14% ஆஃப் வந்து என்னன்னா ஏ அப்படின்னு இருக்கும். நான் என்ன பண்ணேன் ஈக்குவலன் போட்டுட்டு இந்த 22 வந்துன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வந்துன்னா பி இருக்கு. இந்த 20% இந்த சைடு கொண்டு வரேன். அப்ப 20% ஆஃப் வந்துன்னா பி அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இப்போ என்னன்னா ஏ வந்து கழிக்கிறேன். 30%ல வந்துன்னா 14% போச்சு அப்படின்னா 16% ஆஃப் வந்துன்னா ஏ அப்படின்னு வந்து நிற்கும். இந்த சைடு பாருங்க 22ல வந்து 20 போச்சுன்னா 2% ஆஃப் வந்து என்னன்னா பி அப்படின்னு இருக்கும் ரைட்டா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க எல்லாமே பர்சன்டேஜ் தானே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறேன்னா இந்த ஏ பை பி அப்படின்னு கீழே கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஏ பை பி அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும் இந்த 2% அப்படிதான் இருக்கும். இந்த கீழே வந்துட்டு அந்த 16 கீழே வந்துடும்ல ரைட்டா. ஸோ 16% ஏன்னா இந்த பி இந்த சைடு வரேன் இந்த 16 இந்த சைடு கொண்டு வரேன். அப்படி பண்ணும்போது 2% பை வந்துன்னா 16 இருக்கும். அப்ப என்ன ஆகும் ஸோ 2 பை வந்துன்னா 16. இதை நம்ம அடிக்கும் போது என்னன்னா 1 வரும். இது வந்து 8 வரும். அப்ப என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்னா 1/8 ரேஷியோல தான் வந்திருக்கும். அப்ப ஆன்சர் வந்துன்னா சி. ஓகேவா. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது. இதுதான் மேட்டர். இந்த இதை நம்ம மட்டும் வந்துன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். A certain sum was வந்துன்னா divided between A and B. இந்த ரேஷியோ வந்துன்னா 8:5. However, by mistake, it was divided in the ratio 5:8. Thus, A get 300 less than his original share. Find the sum அப்படின்னு கேட்குறாங்க. இதுல ஒன்றும் கிடையாது. சம் வந்து என்னன்னா என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை ஏ அண்ட் பிக்கு வந்து பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. என்ன ரேஷியோனா 8:5. பட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ல 5:8 ரேஷியோல வந்து பிரிச்சு கொடுத்துட்டேன். அப்படி பிரிச்சு கொடுத்ததுனால ஏக்கு வந்துன்னா 300 ரூபா வந்து என்னன்னா லெஸ்ஸா வருது ஒரிஜினல். அதாவது ஸ்டார்டிங்கை விட வந்துன்னா இப்ப ஒரு 300 ரூபா கம்மியா வருது. அப்ப சம் வந்துன்னா எவ்வளவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. இப்ப ஏ இருக்கு அதே மாதிரி வந்துன்னா பி இருக்கு. சரி ரெண்டே எடுத்துக்கலாம். அவங்க 8:5 வந்துன்னா 5 ரேஷியோன்னு சொல்றாங்கல்ல. 8:5 ரேஷியோனா என்ன மீனிங்னா இந்த ஏக்கு வந்து 8 மடங்கு கொடுப்பேன், பிக்கு வந்து 5 மடங்கு கொடுப்பேன். இது நீங்க மடங்குல எடுத்துக்கணும். பட் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே 8ன்னு எடுத்துரும், பிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே 5ன்னு எடுப்போம். அப்படி எடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் சரிங்களா. இதுக்கு ஒரு செனாரியோ என்னன்னா இப்போ 300 ரூபா வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட 300 ரூபா இருக்கு. அந்த அமௌண்ட்டை வந்து என்னன்னா 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்துறீங்க. என்ன ரேஷியோனா 1:2ன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 300 வந்து 1:2னா நான் என்ன பண்ணுவேன் மொத்தம் வந்து எத்தனை மடங்குன்னு பார்ப்பேன். 3 மடங்கு. அப்ப 300 டிவைட் பை வந்து 3 போட்டு 100 கண்டுபிடிப்பேன். ஒரு மடங்கு கண்டுபிடிப்பேன். இந்த ஒரு மடங்கு வச்சு என்னன்னா இந்த ஏக்கு வந்து என்னன்னா 100 கொடுப்பேன். இந்த பிக்கு வந்து என்ன 2 மடங்கு சொன்னாங்க. அப்ப 100 இன்ட்டு 2 மடங்குனா 200 கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சு கொடுப்போம். 300க்கு 1:2 இந்த மாதிரி. இதே தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலயும் அப்ளை பண்ண வேண்டியது. அதாவது இங்க 8 மடங்கு ஏக்கு கொடுப்பேன். பிக்கு வந்து என்னன்னா 5 மடங்கு கொடுப்பேன். இதுல நம்ம ஒரு மடங்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஒரு மடங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சம்மு தேவை. இங்க பாருங்களேன் இந்த செனாரியோல நம்மளுக்கு சம்மு தெரியும். அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மடங்கு கொடுத்துட்டு அந்த 8 வந்து என்னன்னா 5க்கும் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் சம்மு கொடுக்காததுனால இங்க என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் சரியா. 8x வச்சுக்கிறேன் இங்க 5x. ஏன் எக்ஸ் வச்சு எக்ஸ்ன்னு வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு மடங்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ன்னு வைக்கிறோம் ரைட்டா. ஸோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா இது இனிஷியல்ஸ். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கணும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டேக்னால 5:8 ரேஷியோல கொடுத்துட்டேன். இப்போ 5:8 ரேஷியோனா இந்த மாதிரி தானே வரும். இது 5x ஆகும். இது வந்து என்ன 8x ஆகும் சரிங்களா. இப்ப இந்த மாதிரி கொடுத்ததுனால ஏ வந்து என்ன கெட் 300 லெஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து நான் நியூன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏ வந்துன்னா எவ்வளவு 300 ரூபா லெஸ். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து இந்த 8x இந்த ரேஷியோ நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மடங்குல கொடுத்திருந்தேன்னா ஓகே. ஆனா இப்ப நான் கொடுத்தது வந்து 5xல கொடுத்ததுனால இவருக்கு எவ்வளவு வந்து கம்மியாயிருச்சுன்னா 300 ரூபா வந்து லெஸ் ஆயிருக்கு. ஓகேவா. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 8x மைனஸ் வந்துன்னா இந்த 5x ஈக்குவல் டு வந்துன்னா 300 அப்படின்னு போடலாம். என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா 8x மடங்குல இருந்தது. அந்த இதை நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஓகே ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 5xல எனக்கு கொடுத்ததுனால வந்து 300 ரூபாய் எனக்கு கம்மியானது. அதான் வந்து இந்த இடத்துல போட்டுங்க சரியா. இதை நான் ஈக்குவேஷனா வந்து ஃபார்மேட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம கழிச்சோம்னா என்ன வரும் 3x ஈக்குவல் டு வந்துன்னா 300 அப்படின்னு வரும் ரைட்டா. அப்ப x ஈக்குவல் டு வந்து 100 அப்படின்னு வரும். இப்ப அவன் கேட்டிருக்கிறது சம்மு தான் கேட்டிருக்கான். நம்மளுக்கு சம்மு தெரியும். நீங்க ரெண்டுமே கூட்டுங்களா இந்த 8x பிளஸ் 5x இங்கே 5x 8x எல்லாத்தையும் கூட்டினா 13x தான் வரப்போகுது. அப்ப 8x பிளஸ் வந்து 5x இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா 13x அப்படின்னு வரும். ஸோ இந்த 13 இன்ட்டு ஒரு மடங்கு தான் வந்து 100. அந்த 100 வந்து இந்த இடத்துல அப்ளை பண்றேன். அப்ப அப்ளை பண்ணா 1000 வந்து 300 ரைட்டா. அப்ப சம்மு வந்து என்ன 1300 அப்படின்னு வரும். இது இல்லாம இது வந்து நீங்க மெத்தட் 1 அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப மெத்தட் 2 என்னன்னா இது வந்து என்னன்னா நம்ம ஆப்ஷனல் வச்சு வந்து போறது. இது நீங்க லாஜிக்கலா வந்து பாக்குறது. இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கானா 8:5 அண்ட் வந்து 5:ரேஷியோன்னு சொல்றான்ல.
8:5 வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துன்னா 5 வந்து 8 ரேஷியோ வச்சு நீங்க ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுங்க. இப்ப இந்த 5 அதாவது 8 5 நான் இது கூட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து 13 அப்படின்னு வரும். இப்ப 13ஆல மல்டிப்ளை ஆகுற வந்து என்னன்னா சம்ம தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இங்க 13ஆல மல்டிப்ளை ஆகிற சம் பாருங்களேன். ஒண்ணு 13,000 அது 1300 வரும். இன்னொன்னு 2600 வரும். அப்ப என்ன வரும்? 1300 2500 இந்த ரெண்டுக்குள்ளதான் வந்து ஆன்சரா இருக்க போகுது. நான் என்ன பண்ணேன்? 1300 வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப 1300 தான் வந்து சம் அப்படின்னா இது மொத்த மடங்கு எவ்வளவு? 13. இந்த 13ஆல அடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு மடங்கு கண்டுபிடிச்சோம். ரைட்டா? இந்த ஒரு மடங்கா நான் வந்து அதாவது ஒரு மடங்கு வந்து 100 ரூபானா 8 மடங்கு எவ்வளவு வரும்? 800 வரும். ரைட்டா? இங்க 5 மடங்கு என்ன வரும்? 500 வரும். இந்த இடத்துல 5 மடங்கு 500 வரும். இந்த இடத்துல 8 மடங்கு வந்து 800 வரும். இப்ப என்ன சொல்றாங்களா? கொடுத்தது ஏ வந்துன்னா 300 ரூபாய் லெஸ்ன்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், இது வந்து இனிஷியல் ஸ்டார்டிங்கை விட லேட்டரா வரும்போது இங்க 300 ரூபாய் கம்மி ஆச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்ல 800 ரூபா இருந்தது, இப்ப 500 ரூபா இருக்கு. இது ரெண்டும் டிஃபரன்ஸ் 300 ரூபா இருக்கு. இந்த 300 ரூபா சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா அதுதான் நம்மளுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து என்னன்னா இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் வச்சும் வந்து கண்டுபிடிக்கலாம். இதுல எந்த வே உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த வே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஆப்ஷன் வச்சு போகும்போது என்னன்னா நம்ம இதுல இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா மோஸ்ட்லி வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லாமே வந்து என்ன 13ஆல மல்டிப்ளை ஆச்சுன்னா அப்ப டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். சரிங்களா? அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். மேன் இன்வெஸ்ட் வந்து என்னன்னா 44,000 இன் சம் ஷேர். இந்த ரேஷியோ வந்து 1:4:5 which paid dividends of வந்துன்னா 10%, 15% and 25% and his investment for வந்து 1 year respectively. This total dividend income என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்மளுக்கான சம் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 44,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? சோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மடங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா அந்த ஒரு மடங்கை வச்சு வந்து இந்த 1:4:5 அதுல வந்து நான் அப்ளை பண்ணிடலாம். இப்ப ரேஷியோனா 1:4:5. அப்ப என்ன மீனிங்னா ஒரு மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு. சோ இதுலதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த 44,000ல இருந்து ஒரு மடங்கு கண்டுபிடிச்சிட்டு இந்த 1:4:5 வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். அது எப்படி பண்ணலாம்? சோ அந்த அதாவது 44,000 சம் இருக்குன்னு அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன மொத்த ரேஷியோட வந்து என்ன எல்லா மடங்கையும் கூட்டுவோமா? அப்ப என்ன வச்சோம்? 1x வச்சுக்கலாம். பிளஸ் வந்துன்னா 4x அப்படின்னு வச்சுக்கலாம். பிளஸ் வந்துன்னா 5x. எக்ஸ் ஏன் போறேன்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு மடங்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எக்ஸ் போறேன். சரிங்களா? அப்ப எவ்வளவு வரும்? 44,000 வந்து ஈக்குவேட் பண்ணும். சரியா? ஏன்னா மொத்த மடங்கு சேர்ந்து தானே வந்து 44,000. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 10 மடங்கு வரும். ரைட்டா? சோ 10x ஈக்குவல் டு 44,000 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவேன்? 44,000 டிவைட் பை வந்து என்னன்னா 10 போடுவேன். இந்த 0 அடியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 4,400 அப்படின்னு வரும். ரைட்டா? ஆமா 4,400 வரும். இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதான்? இதுதான் ஒரு மடங்கு. சரி, இந்த எக்ஸ் தான் வந்து ஒரு மடங்கு. இதை நம்ம வந்து என்ன அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்ப நான் ஒரு மடங்கு எவ்வளவு வரும்? 4,400 அப்படின்னு. ரைட்டா? சோ அதுக்கப்புறம் 4 மடங்கு அதாவது இந்த 4,400ல வந்து என்ன பண்ணுவேன்? 4ஆல மல்டிப்ளை பண்ணேன். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இந்த 4,400 வந்து என்னன்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணேன். ஏன்னா ஒரு மடங்கு 4,400னா 4 மடங்கு எவ்வளவு 5 மடங்கு எவ்வளவு கண்டுபிடிக்கிறேன். அப்ப என்னன்னா இது எல்லாத்தையும் இந்த சைடு எழுதுறேன். இங்க 4,400 அப்படின்னு வரும். ரைட்டா? சோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 4,400 4ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 வந்து 600 அப்படின்னு வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் 5 மடங்கால பண்ணேன் அப்படின்னா 22,000 வந்து அப்படின்னு வரும். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இந்த விச் பே டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குது. இப்ப நான் ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்றேன். அந்த இன்வெஸ்ட் பண்றது வந்து ப்ராஃபிட்டா வருது அப்படின்னா அதுதான் 10%, 15% and 25% ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்றாங்க. அப்ப ரெஸ்பெக்டிவ்னா இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது வந்து சின்னு வச்சுக்கலாம். இப்ப ஏக்கு எவ்வளவுனா 10% சொல்றாங்க. இப்ப நீங்க 10% 4,400ல 10% போட்டா என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு சாணம் தள்ளி புள்ளி வச்சவே வந்துனா 10% தான். அப்ப 440 அப்படின்னு வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன். சோ இந்த பிக்கு என்ன சொல்றாங்கன்னா 15% சொல்றாங்க. இப்ப நம்ம 15% எட்டு வெடி கண்டுபிடிக்கலாம். 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாணம் தள்ளி புள்ளி வைங்க 1,760ன்னு வரும். இதோட 5% கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவேன்? இந்த 10% டிவைட் பை 2 போட்டோம்னா எனக்கு வந்து நான் 5% 1,760 டிவைட் பை 2 போட்டோம்னா 880 போடும். சரி, நீங்க இப்படியும் கண்டுபிடிக்கலாங்க. ஆர் எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 15% ஆஃப் வந்து 17,600 ஈஸியா பண்றது என்னன்னா 15 பை வந்து என்ன 100 இன்ட்டு வந்து 17,000 வந்து 600 அப்படின்னு கூட போடுவாங்க. ஸோ 17,600 இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வரும். 15 இன்ட்டு 70 அதாவது 176 நீங்க மல்டிப்ளை பண்றது. இது கொஞ்சம் பெருசா இருக்கனால தான். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட்லேயே வந்து போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நீங்க 15 அதாவது இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னு அதான் 15%. 1,760 880 நான் கூட்டினேன் அப்படின்னா 2,640 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்துன்னா இந்த 22,000த்துல என்ன பண்ணும்?
25 வந்துன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பேன். ஸோ 25% ஆஃப் வந்து என்னன்னா 22 போட்டோன்னு வச்சுக்கோங்க. அதாவது எப்படி கண்டுபிடிக்கும், இந்த 22,000 டிவைட் பை 4 போடணும். ஏன்னா 25% வந்துன்னா 4 மடங்கு தானே 100. அப்ப என்ன பண்ணுவேன், டிவைட் பை 4 போட்டேன்னா எனக்கு 25% வந்துடும். ஸோ இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 5,500 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப என்ன வேணும்னா எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதான். இப்ப இந்த 440 பிளஸ் வந்து என்னன்னா, ஸோ 440 பிளஸ் வந்துன்னா இந்த 2,640 பிளஸ் வந்து இந்த 500 வந்து, ஸோ 500 வந்துன்னா சரி எவ்வளோ 5,500 வரும். ரைட்டா? இப்ப எல்லாத்தையும் கூட்டி இதுதான் வந்து நான் ஆன்சர். நீங்க 440 2,640 பிளஸ் வந்து 5,500 இது எல்லாத்தையும் கூட்டினா 8,580 வரும். சரிங்களா? அப்ப 8,580 தான் வந்துன்னா அவனோட கேட்டிருக்க வந்துன்னா டிவிடெண்டோட இன்கம், டோட்டல் இன்கம். அப்ப ஆன்சர் வந்துன்னா பி தான் வரும். ரைட்டா? நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இந்த சம்மில இருந்து அந்த ஒரு மடங்கு கண்டுபிடிக்கணும். ஒரு மடங்கை வச்சு அந்த ரேஷியோ என்ன இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கொஸ்டின் என்ன கேட்கிறாங்களோ அதை ஆன்சர் பண்ணா ஈஸியா வந்து பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்ண ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நம்ம சேனலை ரன் பண்ண முடியும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி வாங்க, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, a sum of money is divided among ABC. இந்த ரேஷியோ வந்து 3:2:5 ரெஸ்பெக்டிவ்லி. If the share of வந்து C is 300 more than B, then how much more money will A get than வந்து Bன்னு சொல்றாங்களே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, செட்டன் அமௌண்ட், எவ்வளவுன்னு சொல்லல. அதை நான் வந்து 3 பேருக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறேன். அப்ப என்னன்னா, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க. என்ன ரேஷியோனா 3:2:5. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ரேஷியோ அப்படின்னா 3 மடங்கு, பிக்கு வந்து 2 மடங்கு, சிக்கு வந்து 5 மடங்கு. அந்த சம்முல இருந்து நம்ம வந்து என்ன பிரிச்சு கொடுக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம சம்மு வந்து எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா நான் 1 மடங்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை வச்சு என்னால பண்ண முடியும், இவங்களுக்கு 3 மடங்கு எவ்வளவு, இந்த பிக்கு 2 மடங்கு எவ்வளவு, சிக்கு 5 மடங்கு எவ்வளவு சொல்லுவோம்ல. அந்த 1 மடங்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஏல வந்து என்னன்னா 3x போட்டுக்கிறோம், பி வந்து 2x போட்டுக்கிறோம், சி வந்துன்னா 5x அப்படின்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, if the share of வந்துன்னா சி இஸ் வந்து 300 மோர்னு சொல்றாங்க. அதாவது சியோட ஷேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சி இருக்கு, சி இங்க இஸ்ன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற இடத்துல அந்த இஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை ஈக்குவேட் வந்து என்ன பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ப சி இஸ் எவ்வளோ, 300 வந்து என்னன்னா மோர் தென் வந்து யாரை விட, பியை விடன்னு சொல்றாங்க. ஸோ பி வந்து என்னன்னா இங்க வரல, சியோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும் 5x. ஏன்னா இந்த இப்பதான் நம்ம வந்து என்னன்னா எடுத்து வச்சிருக்கோம். இங்க பியோடது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2x. ஸோ அப்ப அப்படியே வந்து இது பண்ண வேண்டியது 300 பிளஸ் வந்துன்னா 2x வருதுங்களா? இப்ப 5x, இந்த 2x இந்த சைடு வந்துட்டு இங்க வந்துன்னா 300 இருக்கும். ஸோ இப்ப கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3x வரும், இது வந்து 300 இருக்கும். அப்ப என்ன ஆகும், x is equal to வந்துன்னா 300 டிவைட் பை 3 போட்டோம்னா 100 அப்படின்னு வரும். ரைட்டா? இந்த x மீன்ஸ் வந்து ஒரு மடங்கு. அப்ப நான் ஒரு மடங்கு கண்டுபிடிச்சுன்னா 3 மடங்கு கண்டுபிடிச்சிடும்ல, 3 மடங்கு வந்துன்னா 300ன்னு வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் 2 மடங்கு வந்து ஒரு மடங்கு 100னா 2 மடங்கு வந்து 200, 5 மடங்கு வந்துன்னா 500 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப இதுதான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் வந்துன்னா மோர் மணி வில் ஏ வந்துன்னா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், பி வந்து 200, ஏ வந்துன்னா 100. ஸோ இதை விட எவ்வளவு வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தா 100 வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் வந்து அந்த கொஸ்டின். அப்ப ஆன்சர் வந்துன்னா சி 100 அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், எ மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் வந்துன்னா நம்மளுக்கு மீன் ப்ரொபோர்ஷனல் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, அகைன் ஐ டெல்லிங் தட் எஸ்எஸ்சில இந்த ப்ரொபோர்ஷனலேட்டா 1 or 2 கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. சரிங்களா? இதுக்கு சின்ன ஃபார்முலா தான், அதை நம்ம நான் வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப மீன் ப்ரொபோர்ஷனலுக்கு வந்து என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இதுதான் வந்துன்னா ஏ, ஸோ இதுதான் வந்து என்ன பி, அப்படியே நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஏ என்ன சொல்றான்னு பாருங்களேன், ஏ பிளஸ் வந்து பின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஏ மைனஸ் பி வந்துன்னா ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் பியோட இது வந்துன்னா ஏ பிளஸ் பி வந்துன்னா ஹோல் கியூப்னு இருக்கும். அதே மாதிரி வந்துன்னா ஏ மைனஸ் பின்னு சொல்றாங்க, ஹோல் ரூட் வந்துன்னா இருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து போட்டுக்கலாம், ஏன்னா இது இம்பார்ட்டன் விட்டுறக்கூடாது. சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா, டக்குன்னு இப்போ நீ எக்ஸாம் டைம்ல இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் திங்க் பண்றது, ஓகே ஏ மைனஸ் பிக்கு வந்து என்னன்னா இடத்துல எழுதுறேன், ஏ மைனஸ் பிக்கு வந்து என்னன்னா ஹோல் கியூப்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் போல. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சு வந்து ஆன்சர் பண்ண வரும் போல அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருப்போம். ஆனா என்னன்னா ஏ பிளஸ் பி ஹோல் கியூப்க்கு வந்து இந்த இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க ஏ பிளஸ் பி எல்லாமே வந்து என்னன்னா மல்டிபிளிகேஷன்ல தானே இருக்கு. அப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க ஏ பிளஸ் பி இருக்கு, இங்க ஏ மைனஸ் பி இருக்கு, இங்க ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இருக்கு, இங்க ஏ பிளஸ் பி வந்து ஹோல் கியூப் இருக்கு. அப்ப நான் ஏ பிளஸ் பியும் இந்த ஏ பிளஸ் பி ஹோல் கியூப்பை ஆட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும், ஸோ ஏ பிளஸ் பி வந்து என்ன டேரக்டா மல்டிபிளிகேஷனால ஆட் பண்ணிக்கிறேன், இன்டூ வந்து என்னன்னா 4 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்பும் இந்த ஏ மைனஸ் பி இது பண்ணோம்னா ஏ மைனஸ் பி வந்துன்னா ஹோல் பவர் 4 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப ரூட் இருக்கு, நான் ரூட்டை எடுக்கிறேன்னா என்ன ஆகும், அப்ப ஏ பிளஸ் பி வந்துன்னா ஹோல் ஸ்கொயரா மாறிடும்.
இந்த a மைனஸ் பி வந்து ஹோல் பவர் வந்துன்னா a மைனஸ் பி பவர் வந்துன்னா ஹோல் ஸ்கொயர்டா மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இங்க பாருங்க, அப்ப a பிளஸ் பி வந்து ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி வந்து என்னன்னா ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்ப ஆன்சர் வந்துன்னா ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது நம்ம என்னன்னா சம்டைம்ஸ் நம்ம டேரக்டா வந்து என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே. இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஏ பிளஸ் பிக்கு வந்து ஹோல் கியூப் ஃபார்முலா இருக்கும் போல நம்ம டக்குன்னு போட்டு வந்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஆனா நாலாவதுல வச்சுங்க ஏ கியூப் பிளஸ் வந்து பி கியூப், அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூக்கு ஃபார்முலா இருக்கு. ஆனா ஏ மைனஸ் பி ஹோல் கியூபுக்கு வந்து என்ன ஃபார்முலா இல்ல. பட் இருந்தாலும் அது ரொம்ப வந்து லென்த்தியா போயிட்டு இருக்கும். அது அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது சரிங்களா. இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அவ்வளவுதான். சரி ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், எ சீட் ஃபார் வந்து மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து கெமிஸ்ட்ரி இன் ஸ்கூல் இந்த ரேஷியோ என்னன்னா 6:4:7. These seats are வந்து increased by 20%, 40% and 60% respectively. The ratio of வந்துன்னா increase seat வந்துன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் சேம் தான். மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் இருக்கு, அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. இதுக்கான ரேஷியோ என்ன சொன்னா 6:4:7. இப்ப நம்ம நார்மலா ரேஷியோ ப்ரொபோசிஷன் வந்தாவே என்ன பண்ணுவோம், 6x 4x 7x போடுவோம். அந்த எக்ஸ் எதுக்கு போடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மடங்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஒரு மடங்கு வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து 6 மடங்கு எவ்வளவு, இங்கிலீஷோட வந்து 4 மடங்கு எவ்வளவு, இந்த கெமிஸ்ட்ரி வந்து 7 மடங்கு எவ்வளவுன்னு பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டின்ல தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னு பார்த்தோன்னா அவ அதை எதுவுமே கேட்கல. என்ன சொல்லியிருக்கான், இந்த ரேஷியோ வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகுது பர்சன்டேஜ்ல. அப்ப டைரக்டா என்ன பண்ணுவோம், இந்த ரேஷியோலயே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 20% வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்றது கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இது எல்லாமே மடங்குல தானே இருக்கு. இந்த மடங்கு தான் வந்துன்னா அந்த ஒரிஜினல் வந்துன்னா சீட்டாவுமே இருக்க போகுது சரிங்களா. இந்த 6:4:7 ரேஷியோல இருக்கிறதா வந்துன்னா 6ஓட வந்து என்னன்னா மடங்கா தான் எதோ இருக்கும் அப்படின்னா அந்த சீட் வந்து ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். 4ஓட மடங்கா தான் வந்து என்ன இங்கிலீஷ்ல இருக்கும். அதனால டைரக்டாவே வந்து என்னன்னா பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், 40% வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியில வந்துன்னா 60% வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இப்ப நம்ம 6ல வந்துன்னா 20% எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நார்மலா தான். அதாவது நம்மளுக்கு தெரியும் ஒரு சனம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. இப்ப 10% வந்து என்னன்னா 0.6 அப்படின்னா 20% எப்படி கண்டுபிடிக்கலாம், 0.6 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.2 வரும் ரைட்டா. இப்ப நான் 1.2 ஆட் பண்ணனா என்ன வரும், 7.2 வந்து நிற்கும். அதே மாதிரி 4 வந்து 40%. நான் 4க்கு 40% கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். அதாவது 2 வேலை பண்ண முடியும். நீங்க 40% ஆஃப் வந்து 4 போட்டுட்டு ஸோ 45 வந்து 100 இன்ட்டு வந்து 4 கூட போடலாம் சரிங்களா. இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். அதே நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், அதாவது இந்த ஒரு சனம் தள்ளி புள்ளிச்சுன்னா 10% வந்து 0.4 அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா இந்த இதுல இருந்து ஒரு சனம் தள்ளி புள்ளிச்சுன்னா 10, அதுதான் வந்து 10%. அப்ப 40% கேட்கிறான். 40% வேணா என்ன பண்ணுவேன், 4ஆல வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 4ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 1.6 வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த 4ஓட 1.6 ஆட் பண்ணுவேன். 1.6 ஆட் பண்ணா 5.6 வரும் ரைட்டா. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன, அதாவது இது எல்லாத்தையும் நீங்க இந்த இது 40% ஆஃப் 4 நீங்க பண்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஆனா இதுல பண்ணீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். அதனால தான் சொல்றேன் சரிங்களா. கெமிஸ்ட்ரியும் வந்து 7ல வந்து 60% பார்க்க வேண்டியது. நம்மளுக்கு 7ல வந்து 50% பாதி வந்து 7ல பாதி வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ 3 வந்து 5 அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ 3.5 தான் வந்து என்னன்னா 3.5 தான் வந்துன்னா 50% ரைட்டா. ஸோ இதுல நம்மளுக்கு இன்னொரு 10% தேவை. 10% தேவைன்னா எவ்வளவு, 0.7. ஏன்னா ஒரு சனம் தள்ளி புள்ளி இருக்கும். இப்ப 3.7 பிளஸ் வந்து என்னன்னா 0.7 ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்னு பாருங்களேன். ஸோ மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா 4.2 வரும் ரைட்டா. இந்த 4.2 நான் 7ஓட ஆட் பண்ணா 11.2 வரும் ரைட். இதுதான் வந்து டோட்டல். இப்ப எல்லாமே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளியில இருக்கு. சரி, எல்லாத்தையும் வந்து ஒரு இதை முழுதா கொண்டு வந்துரும். அப்ப முழுதா கொண்டு வர என்ன 7.2 வந்து 10ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். இந்த 5.6 வந்து 10ஆல மல்டிப்ளை பண்றேன். இந்த 11.2 வந்து 10ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்படி மல்டிப்ளை பண்ணா இது 72,000, இது 56,000, இது வந்து 112. ஏன்னா ஒரு இதை நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா சைடும் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்ப என்ன வரும் 72, 56, 112. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேணும் 9ஆல அடிக்கலாம் சரிங்களா, 8ஆல அடிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து என்னன்னா 7ஆல அடிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து 14, அதாவது 9 வந்து என்னன்னா 72 வரும். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா 7 வந்து 56 வரும். 14 வந்து 112 வரும். அப்ப ஆன்சர் வந்து 9:7 வந்து 14. 9:7 ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் பார்க்க தான் லென்த்தியா இருக்கு. பட் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா பண்ணிடலாம். இன் a party hall வந்துன்னா there are people in blue and வந்துன்னா red dress. The ratio of வந்துன்னா number of men in blue to the number of women in red வந்துன்னா 3:7 சொல்றாங்க. The ratio of men in வந்துன்னா red to the வந்துன்னா women in blue 2:1. If the ratio of number of people in blue to the number of people in red வந்துன்னா 35:76. So then what is the number of வந்துன்னா men to the number of women அப்படின்னு கேக்குறாங்களே. இதுல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை டீட்டெயிலா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ப்ளூ ட்ரெஸ் ரெட் ட்ரெஸ் போட்டு வந்து என்னன்னா பார்ட்டிகளுக்கு வராங்க. இதுல மென் இன் ப்ளூ வந்து என்ன இருக்குல்ல இங்க பாருங்க. ஸோ மென் இன் ப்ளூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மென் இன் ப்ளூவோட இதையும்
அதே மாதிரி வந்து உமனின் ரேட்டையும் வந்து நம்ம ரேஷியோவா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ உமனின் ரேட் அப்படின்னு வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். இதோட ரேஷியோ என்ன சொல்றாங்க 3:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து வரங்க மென்னின் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ மென்னின் வந்து என்னன்னா மென்னின் வந்து ரேட். அதே மாதிரி இன்னொரு இதுன்னா உமனின் ப்ளூ கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்தது மட்டும் நான் ஃபர்ஸ்டா எழுதுறேன். உமனின் வந்து என்னன்னா ப்ளூ கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க 2:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரேஷியோ அதாவது பீப்புள் கொடுத்துருக்காங்க. இப்ப பீப்புள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ட்ரெஸ் போட்டவங்க ப்ளூ போட்டவங்களும் அதே மாதிரி வந்து என்ன பீப்புள் வந்து என்னன்னா ரெட் போட்டவங்களோட வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க 35:1 வந்து என்ன அப்படின்னா 76 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப மென் அண்ட் ப்ளூ வந்துன்னா 3 அப்படின்னா 3 பேர் தான் வந்து என்னன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க நீங்க யோசிக்க கூடாது. அதே மாதிரி இங்க 7 இருக்கு அப்படின்னா உமன் வந்து என்னன்னா ரெட் கலர் ட்ரெஸ் வந்து 7 பேர் தான் போட்டு வந்திருக்கான்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இது மடங்குல இருக்கு. மடங்கு மீன்ஸ் வந்துன்னா 3 மடங்கு, இது வந்து 7 மடங்கு சரிங்களா. இது ஏன் நான் சொல்றேன்னா நிறைய டைம் நம்ம தப்பு பண்றதே அதான். ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவோம் 3 அப்படின்னு எடுத்துருவோம். இந்த உமனோட ரேட் வந்து 7 அப்படின்னு எடுத்துருவோம். அப்படி எடுக்கக்கூடாதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. அப்ப 3:7 அப்படின்னா என்ன மடங்குன்னா இந்த 3 மடங்களுக்கு 7 மடங்களுக்கு இல்ல நம்ம ஒரு மடங்கு கண்டுபிடிக்கணும். நான் ஒரு மடங்கு கண்டுபிடிக்கிறத என்ன பண்றேன் இதை எக்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த மென்னின் ரேட் அண்ட் உமனின் ப்ளூ இது வந்து அடுத்த ரேஷியோ. இது என்னன்னா நான் இங்கேயும் அங்கே எக்ஸ்னு வைக்கல. எக்ஸ்னு வச்சுனா வந்து நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால என்னன்னா அந்த ஒரு மடங்கு கண்டுபிடிக்கிறேன் இது ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியதுன்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வேண்டியது. அந்த ஏன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கேன். இங்க பாருங்க அதாவது ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி வந்து என்ன ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் போட்டவங்க எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். இங்க பாருங்க மென் இன் ப்ளூ பிளஸ் வந்து உமன் இன் ப்ளூ ரெண்டே வரும். அப்ப மென் வந்துன்னா பிளஸ் உமன் இவங்க ரெண்டுமே வந்துன்னா ப்ளூ கலர் வந்து ட்ரெஸ் போட்டவங்க எல்லாத்தையும் நான் ஆட் பண்றோம். மென் வந்து எவ்வளவு வரும் 3x வரும் ரைட்டா. ஸோ மென் வந்து என்னன்னா 3x வரும் இந்த ப்ளூ கலர் போட்டவங்க. அதே மாதிரி உமன் பாருங்க உமனின் ப்ளூ வந்து 1y இருக்கு சரிங்களா. அப்போ 1y அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி வந்து ரெட் இருக்குல்ல. ஸோ ரெட்டையும் வந்து எடுத்துக்கிறோம். அப்ப மென்னு பிளஸ் வந்து உமன். ஸோ இவங்க வந்து என்னன்னா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாத்தையும் ஆட் பண்றோம். இப்போ இவங்க மென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரெட் கலர் வந்து 2y இருக்கு ரைட்டா. இங்க பாத்தீங்கன்னா வரும் 2y வந்து இங்க இருக்கு. அதே மாதிரி வந்து உமன் வந்து ரெட் கலர் வந்து 7x இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துன்னா ஒரு ஃபைனல் ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க 35:76. இந்த ரேஷியோ என்னன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ப்ளூ டு த நம்பர் ஆஃப் பீப்புள் ரேட். நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சோம். இந்த ப்ளூ வந்து மொத்த மென் அண்ட் உமன் அதே மாதிரி ரெட்ல மென் அண்ட் உமன் இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ரேஷியோ ஈக்குவலண்டா இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவேன் இந்த 3x பிளஸ் வந்து 1y இது எல்லாமே ப்ளூவோட வந்து ஈக்குவலண்ட். ஸோ இது எதுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரேஷியோ தானே சொல்லியிருக்கேன் 35:75. 30:75 என்ன வகுத்துல தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் இது வந்து என்னன்னா ப்ளூவோட இது மொத்த பேரு சரிங்களா மென் அண்ட் உமன். அதே மாதிரி ரெட்ல வந்து என்னன்னா 2y பிளஸ் வந்து 7x இது வந்து மென் அண்ட் உமன். இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுத்தல வச்சேன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 35/76 ஈக்குவலா இருக்கு ரைட்டா. ஏன் 35/76 அவன் கொடுத்துருக்கான். அதாவது நம்பர் ஆஃப் வந்து பீப்புள் இன் ப்ளூ இது எல்லாமே வந்து மென் அண்ட் உமனோட ப்ளூ. ஸோ அதே மாதிரி கீழே வந்து ரெட் இது எல்லாம் எதுக்கு ஈக்குவலா 35/76 ரேஷியோ. இதுதாங்க மேட்டர். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் போட்டுட்டோம் எக்ஸாம் டைம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ண வேண்டியதுதான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை 76 வந்து என்ன இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 200 வந்து 28 வரும் ரைட்டா. ஸோ 228 எக்ஸ்னு வரும். அதாவது இந்த 26 உள்ளேயும் போகல. ஸோ 76 வந்து ஒயின்னு வரும். அதுக்கப்புறம் அந்த 35 ரெண்டால நம்ம இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு வரும். ஸோ 35 ரெண்டால பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி 35 நான் ரெண்டால பண்ணேன் அப்படின்னா 70 வரும் ரைட்டா. ரைட். ஸோ 70 வந்து என்னன்னா ஒய் அப்படின்னு வரும். பிளஸ் வந்துன்னா இந்த 35 வந்துன்னா 7x நான் ஸோ 7x பண்ணோம் அப்படின்னா 200 வந்துன்னா 45x ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதனால சொல்றேன் ரைட்டா. இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 228x அந்த சைடு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ல வரும் ரைட்டா. அப்ப மைனஸ்ல வரும்போது என்ன ஆகும் 17x வரும். ஏன்னா 245ல 228 கழிச்சோம் அப்படின்னா 17x வரும். இந்த 76y இருக்குல்ல இந்த 76y இருந்து இந்த 70y இந்த சைடு கொண்டு வந்துரும். இது கண்டுபிடிச்சா என்னன்னா 6y அப்படின்னு வரும் ரைட். ஸோ 6y ஈக்குவல் டு வந்துன்னா 17x அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா x/y தான் வரணும். x/y வந்து வர்றதுக்காக என்ன வரும். ஸோ இந்த x இந்த கீழே y போச்சு அப்படின்னா இந்த 17 வந்து கீழே வந்துடும் ரைட்டா. அப்ப 6y வந்து 17 வரும். இப்ப என்ன மீனிங்னா இந்த ஒரு மடங்கு அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்கன்னா இந்த கொடுத்த இதுல வந்து மென் இன் ப்ளூ அண்ட் உமன் இன் ரெட் அதுல வந்து என்னன்னா இந்த எக்ஸ் ஒரு மடங்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த செகண்ட் இதுல வந்து என்னன்னா ஒய்யோட ஒரு மடங்கு கண்டுபிடிச்சிட்டோம். அவன் கேட்ட கேள்வி வாட் இஸ் வந்து ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மென் டு த நம்பர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மென் வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவோம் இங்க எழுதுறேன். ஸோ நம்பர் ஆஃப் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் மென் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வந்து என்னன்னா ஃபார்முலா இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் மென்னோட இது வந்து பாருங்களேன். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் மென் இன் ப்ளூ வந்து 3x அதே மாதிரி வந்து என்ன மென் இன் ரெட் வந்து 2y இருக்கு. அப்ப 3x பிளஸ் வந்து 2y அப்படின்னு போடுவேன் ரைட்டா. ஸோ 3x வந்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கு.
ஒய்யோட வேல்யூ வந்து என்ன 17 இருக்கு ரைட். ஸோ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்க பாருங்க 6 இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 18 வரும் ரைட்டா. 17 இன்ட்டு வந்து என்னன்னா நான் 2ஆல பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 2 34 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வரும். இதுதான் வந்து நம்பர் ஆஃப் மென். அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் வந்து உமன் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ நம்பர் ஆஃப் உமன் வந்து அதே மாதிரி தான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும். இங்க உமனோட இந்த ரெட் அந்த உமன் வந்து ப்ளூ. ஸோ 1y பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7x அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. இப்போ 1y ஒய்யோட இது வந்து என்னன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. ஸோ 17 அப்படின்னு வரும். 7 வந்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 600 ரைட்டா. இப்போ 17 பிளஸ் வந்து என்னன்னா இங்க என்ன வரும் 42. ஏன்னா ஏழினாங்க வந்து என்னன்னா சாரி 7 வந்து என்ன 42 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 வரும். அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அதாவது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மென் டு த நம்பர் ஆஃப் உமன். அப்போ ரேஷியோ என்ன வரும் பாருங்களேன். ஸோ 50 மென் வந்து எவ்வளோனா 52 இஸ்ட் வந்து 59 வரும். ஸோ இந்த ரேஷியோ தான் வந்து அவன் கேட்டிருக்கான் சரியா. அப்போ ஆன்சர் வந்து 52 இஸ்ட் வந்து 59. இது கொஞ்சம் வந்து பெரிய நம்பரா இருக்கும், கண்டுபிடிக்க கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல எழுதலாம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த ப்ளூ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மைண்ட்லேயே கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதா அங்க மேட்டர் வந்துடும் சரிங்களா. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடும். சரி ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இதோட அப்கமிங் வந்து என்னன்னா வீடியோஸ் வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.